2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு? அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு, நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இறகல ஆத்தா இறகல ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இறகல ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி கொடுக்கறது அனுமதிக்கிற எந்த நடிகனுக்கு செய்யறது? இது என்ன ஈன பிறவி? தமிழுடைய பிறவியா இது? ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த விருதை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அண்ணா என்று அழைப்பதையும் கொச்சைப்படுத்தி ஒருவர் பேச முடியும் என்றால் சகோதரர் வேல்முருகன் அவர்களுக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் விஜய் அவர்களின் கொள்கை மீதோ அவர்கள் எங்களை மீது சில கருத்துக்களை சொன்னால் மாறுபட்ட கருத்து உண்டு. ஆனால் நான் அரசாங்க பள்ளிகளில் அதிகம் சென்று பார்த்திருக்கிறேன். புதுச்சேரியில் 75 அரசாங்க பள்ளி குழந்தைகளை சென்று சந்தித்திருக்கிறேன். அந்த குழந்தைகளின் தாகம் எனக்கு தெரியும், கல்வி தாகம் எனக்கு தெரியும், அறிவு தாகம் எனக்கு தெரியும். ஆக அப்படிப்பட்ட குழந்தைகளை ஒருவர் பாராட்டுகிறார் என்றால் கொள்கையை சார்ந்து, கொள்கை மீறி, கட்சி எல்லையை கடந்து பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு இவ்வளவு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். விஜய் அவர்கள் படிக்கிற பிள்ளைகளை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் உதவித்தொகையை வழங்குகிறார். அது வரவேற்புக்குரியது. மற்றபடி பிள்ளைகளில் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பு அல்லது அவர் பிள்ளைகள் மீது கொண்டிருக்கிற அன்பு என்கிற அடிப்படையில் மட்டுமே அதை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். வேல்முருகன் அவர்கள் எந்த பின்னணியில் அந்த கருத்தை சொன்னார் என்பது எனக்கு புரியவில்லை. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நடிகர் விஜய் அவரை பற்றி ரொம்ப இதாக பேசியிருந்தார். அது தனி மனிதனுடைய ஒரு தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன். இதை அவர் பேசுகிறது மிகப்பெரிய தவறு. எப்போ பார்த்தாலும் கூத்தாடின்றது, அதுன்றது, இதுன்றது, அதை போய் அதை தாண்டி அவர் ஒரு கல்வி இதுக்காக ஒரு என்கரேஜபிளாக பசங்களுக்கு நிறைய மோட்டிவேஷனோடு நிறைய தொடர்ந்து இந்த விழாவை பண்ணிட்டு தான் இருக்கார் அவர். அந்த +1 +2 10th படிக்கிறவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விழாவை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. அந்த விழாவை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு. குழந்தைங்க மேலே கை போட்டு பேசுகிறாரு, இதெல்லாம் கேவலமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சார், அவர் எல்லாரும் அண்ணனாக பார்க்குறாங்க. அதை தாண்டி 2 குழந்தைங்களுக்கு அவர் அப்பாவை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இது இவ்வளோ கொச்சையாக பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இன்றைக்கி அந்த தர்ணா போராட்டம் நடத்துகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து அவங்க தொண்டர்களை நிறைய பேர் வர வச்சுருந்தாங்க ஆஃபீஸுக்கு. இதுக்கு நடுவில் இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசினார். பேசும்போது நான் என்ன சொன்னேன்னா, இல்லை சார், இவர் தொடர்ந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கார் சார், அது சரியில்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சார், இப்போ மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணணுன்னா அவங்க கூத்தாடியாக இருக்குன்னு அவசியம் இல்லை சார், நல்ல மனுஷனாக இருந்தால் போகணும். விஜய் சாரை பொறுத்தவரை நல்ல மனுஷன். நான் இதை கட்சி ரீதியாக பேசலை, ஒரு தனி மனித தாக்குதலாக ஒரு நடிகர், என்னுடைய நண்பர், நீங்கள் தொடர்ந்து கூத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கீங்க. இதனால தான் இது பண்ண சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பேசுனதுனாலையும் உங்கள் ஆட்கள் அங்கே வந்ததுனாலையும் இது இஷ்யூ பெருசாகிடும், பிரச்சனையாகிடும்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதுனால இதை நான் கைவிட்டிருக்கேன். பட் இது தற்காலிகமாக தான் கைவிட்டிருக்கேன். தொடர்ந்து இந்த மாதிரி வேல்முருகன் நான் பேசியிருந்தாங்கன்னா நான் கண்டினியூ இதை தொடருவேன். தொடர்ந்து நான் போராட்டத்தில் இறங்குவேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.